பாருங்க, தாலி கட்டும் போது மஞ்சள் நூலை மஞ்சள் தடவி அதுல மாங்கல்யத்தை கோர்த்து அந்தனர் மந்திரம் சொல்ல வேத விற்பனர்களுடைய அக்னி சாட்சியாக நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அச்சதை போடுறோம். அச்சதை எப்படி போடுறோம் இப்போலாம் தெரியுமா? சுத்தி மணமக்களை சுத்தி நின்று அச்சதை போட்ட காலம் இருந்துச்சு. இப்ப எல்லாரும் மண்டபத்துக்குள்ள இருக்கையில இந்த மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. கொண்டு போய் மாங்கல்யத்தை தொட்டு வாங்கிட்டு இந்த காப்பரிசின்னு சொல்லக்கூடிய அச்சதையை கொடுத்துட்றாங்க. அந்த அச்சதையை கொடுத்தோன்னே மங்களம் கட்டி மேளம் அப்படின்னு சொன்னோன்னே தாலி கட்டுற நேரத்துக்கு என்ன பண்றாங்க? அங்க இருந்துகிட்டு வீசுறது அந்த அச்சதைய முன்னால இருக்க தலையில தான் கொட்டுது. வேற மணமக்கள் மேல வந்து விழுந்ததே இல்லை. எவ்வளவு தப்பா மாறி போச்சு பாத்தீங்களா? பொறுமை இல்லை எதுலையுமே. நீங்க பொறுமை இல்லாததுக்கு ஒரு கதையா இருக்கு. கிளவி சொல்லுவாள் ஆத்திச்சூடி, அந்த கதை இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி அந்த மாங்கல்யம் நூல்ல கோர்த்து கட்டணும். புதுசா தாலி கட்டின பொம்பளை பிள்ளை குளிக்க போனா மஞ்சள் பூசி குளிச்சுச்சுங்க. உண்மையா? முகத்துல மஞ்சள், தாலி கயித்துல மஞ்சள், அப்படி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வந்து இரவு கணவனோட தூங்கும் போது அந்த மஞ்சள் முகத்துக்கு நேர அந்த மனம் பரவும். அந்த மஞ்சளை நுகர 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 நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். புற்றுநோயினுடைய தாக்கத்தை குறைச்சிச்சு மஞ்சள். நம்ம நாகரிகம் வந்து அந்த நூலை கலட்டிட்டு தங்கத்துல தாலி செயின்ல மாட்டினோம். அது அத்தனையும் எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டே விட்டுருக்கு. மஞ்சள் பூசி குளிக்கிறதே இல்லை இப்ப பிள்ளைங்க. தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுவா? ஒரு பக்கம் மார்பகல்ல 190% பெண்களுக்கு புற்றுநோய். எதனால? மஞ்சள் மாநகரம் ஈரோடு. மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. எங்க வயசுல எதனால, ஏன், எப்படி வந்துச்சு, என்ன காரணம், துரித உணவுகள் வந்து ஏன் இப்படி பெருகுச்சு, எதை சாப்பிட்றேன், ஏன் சாப்பிட்றேன், என்ன நடக்குது, இயற்கையிலேருந்து ஏன் மனிதன் விலகினான், ஊருக்கு குளத்துக்கு குளம் குளிச்சோம், குளத்துக்கு குளம் தண்ணி கிடந்துச்சு, கம்மாயில இருந்துச்சு, ஆத்துல இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் எல்லாம் தூந்து போச்சு? ஏன்னா குடிச்சிட்டு கண்ட இடத்துல போடுறோம், கண்ட காகிதத்தை கண்ட இடத்துல போடுறோம். நெகிழ்த்தால் ஒரு யானை அந்த பேப்பரை அந்த காகிதத்தை தின்னுட்டு செத்து போச்சு பல விலங்குகள். தயவு செய்து சுற்றுலா போனாலும் சரி, வீடுகள்ல இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். கண்ட இடத்துல கண்டதையும் போடாம நம்ம ஊர் சுத்தமா இருந்தா நம்ம நாடு சுத்தமாகும். ஊருக்குள்ள ஒரு வீடு சுத்தமா இருந்தா ஊரும் சுத்தமாகும் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அப்படி பண்பாடு உடைய நம்ம மக்கள் இப்படி மாறியது எங்க போய் சொல்ல? நீங்க எப்படி சுரண்டா பாருங்க. அலைபேசி வச்சிருக்கிறீங்களா? அலைபேசி இல்லாம யாரும் இல்ல. மாசம் ஒரு தடவை காசு ஏத்துறீங்க. மாசம் ஒரு நாள் காசு ஏத்துறீங்க. ஒரு மாசம் கணக்கு கொடுக்குறேன். எத்தனை நாள்ல பிடிக்கிறேன்? அது வந்து 26 நாள் 28 நாள். 28 நாள் வர்றதுக்கு முன்னாலே எச்சரிக்கை சொல்லுவேன், உங்களோட முடிவடைய போது சீக்கிரம் காசை ஏத்துங்கன்னு. 28 நாள் தான் ஒரு மாசம்னு எவன் சொன்னேன்? ஏன் ஒருத்தரும் கேட்கல? 3 மாசத்துக்கு ஒரு தடவை காசு ஏத்துறீங்களா? எத்தனை நாள் கொடுக்குறேன்? 84 நாள் கொடுக்குறேன். அதுல 6 நாள், இதுல 2 நாள், மொத்தம் 8 நாள். ஒரு மாத்தைக்கு 8 நாள் பிடிச்சானா தனியா ஒரு மாத்தையை உற்பத்தி பண்ணி 13 மாசமாக்கி அவன் சொல்றேன். கேட்கணும். அது இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்க நமக்கு தேவையில்லை. இத்தனை சிக்கலுக்குள்ள இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த உலகத்துல கோடி கோடியா கடன் வாங்குறான் வங்கியில. பல பேர் வாங்கினவன்லாம் விட்டுறான். வங்கி அதிகாரிய 1000, 500, 10,000, 5000, 1 லட்சம் வாங்கினவன வீட்டுல போய் போட்டுறேன், பிடிச்சி வச்சு உதைக்கிறேன். நமக்கு என்னத்துக்கு? இப்படி சிக்கல்லாம் நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எத்தனை விஷயங்களை சொல்வது. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. எல்லாருக்குமா இருக்கு. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். நான் சொல்லல. மாவு மாக்களும் ஐயறிவனவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் பொம்பளை ஆளுகளை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். இப்ப என்ன உனக்கும் பாரு திரியும் வரும்னா எது? ஆறு மாடு ஆயிடுச்சா? என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த என் தமிழ் சமூகமே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு இலக்கணத்தோடு உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதன் தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. ஏன்? இந்த தமிழனுடைய மாண்பு உயர்ந்த குணமேவிய தமிழன் ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகரிணை என்று பெயர் வைத்தார்களே, அந்த மாண்பு புரியுதா உங்களுக்கு?